களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு விடுதலை நேரம். அவளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்ம எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படியே நாம் கடந்து போவது தான் அவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், அவருடைய உண்மையான ஊழியக்காரர்களும் இருக்கின்றோம். இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்தியதுதான் இந்த கொரோனா என்கிற நோய் மக்களை கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் செய்தித்தாள்களை படிக்கிற பொழுது, செய்திகளை கேட்கிற பொழுது மக்கள் பதறிக்கொண்டிருக்கின்றார்கள் இல்லைங்களா? எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய தெய்வீக மருத்துவமான அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அந்த தெய்வீக மருத்துவமான ஆண்டவர் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, உலகமெங்கும் அவர் தானே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் அவரே. எனவே நாம் ஜெபிக்கிற பொழுது அவருடைய வல்லமையும் கிருபையும் மக்கள் மத்தியிலே கடந்து போகட்டும். வைரஸ் எப்படி ஓடி எல்லா மக்களையும் பாதிக்கின்றதோ அதே போல தெய்வத்தினுடைய வல்லமை ஓடி சென்று எங்கே குணமாக்குதலை உண்டு பண்ணட்டும். நாம் ஜெபிக்கணும் சகோதரமே, நாம் ஜெபிக்க. இந்த நாளிலே அந்த நோய் உண்டவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அந்த பாதிப்பினால் தவித்து கொண்டிருக்கிற அநேக நாடுகள், இடங்கள் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நானும் சகோதரரும் ஜெபிக்கிற பொழுது எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பைபிளில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே உங்களுடைய மன்றாட்டுக்கள் ஒருமனப்பட்டிருக்கிறதோ அது என் விண்ணக தந்தையால் கேட்கப்பட்டு அருளப்படும் என்று அருளாதர் சொல்லியிருக்கிறார். எங்கே உங்களுடைய மன்றாட்டுக்கள் ஒருமனப்பட்டிருக்கிறதோ, நானும் என் சகோதரர் ஒருமனப்படுகிற பொழுது, நீங்களும் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அப்பா பிதாவாகிய கடவுள் நம் ஜெபத்தை கேட்டு வல்லபெரும் காரியங்களை செய்வார். வைரஸ் எப்படி ஓடி பாய்ந்து எல்லாரும் தொல்லப்படுகிறதோ அதே போல நம்முடைய ஜெபம் தெய்வீக வல்லமையாய் கடந்து போய் அந்த நோய்களை குணமாக்கும், விடுதலை செய்யும். விசுவசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து நாம் கடந்து போகலாம். தினம் உள்ளத்தின் தூய ஆவியானவர் தானே உணர்த்தினார். அன்று வழிபாட்டு கூட்டங்கள் எல்லாம் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது, பஸ் போக்குவரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, துளி கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல விதத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொலைக்காட்சி வழியாக செய்தியை வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள், அருளாதர் நோக்கி ஜெபியுங்கள். நாம் பார்க்கிறோமே, பிலிப்பிலே 2ஆம் அதிகாரத்திலே பொழுது ஆண்டுடைய திருப்பெயருக்கு விண்ணவரும் மன்னவரும் கீழவரும் மண்டிடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்டியிடுங்கள். நீங்கள் மண்டிடுகிற பொழுது பரலோகத்தின் கதவு திறக்கட்டும். பரலோகத்தின் கதவு திறக்கட்டும். அந்த உன்னத கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அருள் புரியட்டும். ஜெபிப்பீர்களா? மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இப்பொழுதும்
தூய ஆவியார் நம்மை உணர்த்தும்படியாக நிரப்பி நம்மை தூய ஆவிக்கு நடத்தும்படியாக நாம் இணைவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நிழலாடிக்கொண்டே இருக்கட்டும். எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும். ஜெபத்தின் ஆவினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய தூய ஆவினால் நிரப்புவீராக. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் தெய்வீக திருவசனத்திலே ஆண்டவரே, விடுதலை பயணம் 15:26 சொல்லுகிறது, எகிப்திற்கு வந்த கொள்ள நோய் உங்களுக்கு வருவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. நானே உங்களை குணமாக்குற ஆண்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. நானே உங்களை குணமாக்குற ஆண்டவர் என்று சொன்னீரே. இப்பொழுதும் ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. இந்த கொடிய கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குணமாக்குற ஆண்டவரே, நீர் கலந்து வாரும் ஆண்டவரே. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் உடைய மகிமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கேயும் வியாத்திருக்கிற என் அருளாதரே, நீர் குணமாக்குற ஆண்டவராக இந்த நேரத்திலே கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனமா செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை குணமாக்குற தெய்வீக மருத்துவர் ஆண்டவரே. மருத்துவரும் மருந்தை உருவாக்குறவும் நீரே ஆண்டவரே. எனவே உம்முடைய திருப்பெயர் நானுமே குமார் ஆண்டவர் சொல்லப்பட்டபடி உம்முடைய பெயருக்கு தகுந்தபடி ஆண்டவர் நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே, குணமாகட்டும். குணமாக்கின்ற ஆண்டவருடைய மரணத்தை மையப்படுத்திக் கொள்வீராக. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலக அனைத்தையும் ஆண்டவரே நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் காண்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, விடுதலை பயணநூல் 23:25 படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் இருந்து நோயை அகற்றுவார் என்ற இறைவசனத்தின்படி ஆண்டவரே. அதோ ஆண்டவரே, எல்லா மக்களும் ஆண்டவரே வீடுக்குள் அலைந்து ஆண்டவரே ஆண்டவரே வெளியில் வர முடியாதபடி இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் உண்ணுகின்ற உணவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழியாக எல்லா நோய் கிருமிகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. மக்கள் மீண்டுமாக வெளியில் வந்து ஆண்டவரே அவருடைய கடமைகளை செய்யக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உன் கடவுளாக ஆண்டவரை வழிபட வேண்டும். உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் என்று சொன்ன இறைவார்த்தையின்படி ஆண்டவரே எல்லோரும் இதை ஆசியை வழங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் எல்லோரும் ஆண்டவரே சுகம் பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கிருமிகளும் நாசிகளும் அழிந்து போக வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். உணவு தண்ணீரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மருந்தாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கிருமிகளையும் ஆண்டவரே ஆண்டவரே நசுக்கக்கூடிய ஆற்றலை இதன் வழியாக தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். அன்று எகிப்திலே மக்கள் படும் கண்ணீரை கண்ட ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆண்டவரே மனம் இறங்குவீராக கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.
இந்த பொல்லாத உலகம் ஆண்டவரே, ஆண்டவரே பாவத்திலே அதிகமாய் கடந்து போகிற இந்த உலகம் ஆண்டவரே, ஒருவேளை பாவத்தின் மித்தமாக ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கும் என்றால் ஆண்டவரே, நீர் பாவத்தை மன்னிக்கிறவர் நோய்களை குணமாக்கிறோம் என்று பார்க்கிறோமே. திருப்பாடல் 103 சொல்லுகிறார் ஆண்டவரே, அவர் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இதோ மன்னிக்கிற நல்ல ஆண்டவரே, மனிதர்கள் நாங்கள் பலவீனம் ஆனப்பட்டவர்கள் தான். இது உலக போக்கிலே பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே, குற்றம் செய்திருக்கலாம் ஆண்டவரே. நீர் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிற கடவுள் என்று எல்லா மக்களும் உணரட்டும் ஆண்டவரே. பாவிகளை மன்னிப்பதற்காகத்தானே விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கொடிய நோய் ஆண்டவர் அகன்று போகட்டும். அந்த கொடிய நோய்க்குண்டான அந்த வைரஸ் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் மனதிறங்குவீராக, எங்கள் ஜெபங்கள் மீது மனதிறங்குவீராக. மன்னிக்கிற என் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே தொங்கி ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னீரே. இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இவள் செய்து தெரியாமல் செய்தார்கள். இவருடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே. மனம் இறங்கு ராஜா, ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக விண்ணுலகில் இருந்து மன்னகம் வந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் துக்கங்களையும் சோறுகளையும் சுமைகளையும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் தன் தோள் மேல் சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஏசாயா நூல் 53:4-5 இறைவசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று இறைவார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே 2 கரங்களையும் ஆண்டவரை விரித்து ஆணிகளால் அறியப்பட்டு மரித்த எங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இன்னும் எங்களோடு கூட இருக்கிறேன், இந்த உலகத்திலே வாழ்கிறேன் ஆண்டவரே. உமது காயங்களால் ஆண்டவரே தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகம் எங்கும் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள ஆண்டவரே நோயால் வருந்துகிற அடைபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிணிகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் காயங்கள் எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. எல்லா மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் மீதும் கரம் ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும் ஆண்டவரே. தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நிறை வாழ்வை அளிக்க நீ தண்டிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே வாழ்வை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி சகோதரமே, சிலுவையில் தங்குகிற அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த விசேஷமாக தவக்காலம் இது. இந்த தவக்காலத்திலே இயேசுடைய பாடுகளை தியானிக்கிறன்னா அந்த சிலுவிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். முள்முடி காயம் முதல் கால் மட்டுமாக அடிக்க நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட காயம் நோக்கி பார்ப்போம். அந்த காயத்தில் வழிந்தோடு ரத்தங்கள் ஒவ்வொரு மீது விழப்பட வேண்டும் என்று நாம் அப்படி கொடுக்கலாம். வானத்துக்கு பூமிக்கு நடுவாகத்தானே அவர் சிலுவிலே தங்கினார், சிலுவிலே தங்கினார். எல்லா மக்களுக்கும் மீட்பு கொடுக்கும்படியாகத்தானே அவர் சிலுவை தங்கினார், காயப்பட்டார். அவர் நோக்கி பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து
ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். என் இயேசுக்கு, என் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு கொண்டிருக்கிறது. நோயாளிகளுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு ரத்தம் ஏத்துகிறார்கள். இதோ எல்லா மக்களுக்கும் ரத்தத்தை கொடுக்கும்படியாகவே அவருடைய வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவர் மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து இன்று அவர் ஜெயிக்கிறார். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே சகோதரமே, சகோதரமே, சகோதரமே. இயேசுவே ஆண்டவர், அவர் மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் உள்ளத்திலே விசுவசிக்கிற பொழுது, அதை வாயிலே அறிக்கிற பொழுது மீட்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த 13வது வசனம் சொல்லுகிறது. யூதன் என்று கிரேக்கன் என்று வேறுபாடே இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை பொழிகிறார் என்று பார்க்கிறோமே. இந்த நேரத்திலே கூட எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இயேசுவை நோக்கி மன்றாடுகிற பொழுது அல்லது அந்த சமயத்தினருக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்க பெருக்கம் கடந்து வரும், கடந்து வரும். ஏனெனில் அவர் எல்லோருக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே அவர் கிருபை கடந்து வரும். இப்பொழுது ஒப்ப கிடைக்கலாம். அன்று மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து இன்று வாழ்கிறார் என்ற உள் உணர்வை கொண்டு வரலாம். அன்பின் ஆண்டவரே, அன்று மாலை வேலையான பொழுது அநேக மக்கள் உம்மை தேடி வந்தார்கள் அப்பா, தேடி வந்தார்கள். படுக்கையில் இருக்கிறவர்களை நம்மிடம் கொண்டு வந்தார்கள் அப்பா, கொண்டு வந்தார்கள். மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கொண்டு வந்தார்கள் அப்பா, கொண்டு வந்தார்கள். மரித்து போனவர்களை கூட கொண்டு வந்தார்கள் அப்பா, கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, நீர் அத்தனை பெரியும் தொட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்திருந்தவரே, ஒருவரும் விரும்பியாய் பணத்தில்லை சாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, மரித்து வீழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கரங்களால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய குணமாக்கிற வல்லமை அவருடைய சரீரத்திலே இறங்கட்டும். உச்சம் தரை முதல் புள்ளங்காலு மட்டுமா இறங்கட்டும். நரம்புகள், நாளங்கள், தசைகளுக்குள்ளாய் இறங்கட்டும். தெய்வீக மருத்துவராய் இயேசு கிறிஸ்துவே இறங்கப்பா, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. உம்முடைய நோய்கள் எல்லா மனிதருக்கு எல்லா நோய்களும் குணமாக்கட்டும் ஆண்டவரே. அந்த வைரஸ் இப்பொழுதே அழிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் எல்லா நோய்களும் இப்பொழுது குணமாக்கட்டும் ஆண்டவரே. இந்த நோயின் வியாதி விரைவிலே குணமாகப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடலிலே சொல்லுகிறேன், 107ஆம் திருப்பாடலிலே 20வது வசனத்திலே என்று அவர் தன் வார்த்தை விடுத்து குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோமே. திருப்பாடல் 107 20 வருஷம் சொல்லுகிறது போல, ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வார்த்தையை அனுப்பும். நூற்றொரு தலைவன் சொன்னான், ஆண்டவரே
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய பையன் சுகமாவான் சொன்னான் ஆண்டவரே. அதே போல நாங்களும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நீர் சொன்னால் ஆண்டவரே, அந்த 103 சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். நீர் சொன்னால் இந்த வியாதி அகன்று போகும் ஆண்டவரே, அகன்று போகும் ஆண்டவரே, அகன்று போகும். மனம் இறங்கும் இயேசுவே, மனம் நீ சொன்னால் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய திரு கரங்களுடைய போகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுது விசுவாசிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கடந்து போய்கொண்டே இருக்கிறது விசுவாசிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கல்வாரியில இருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது விசுவாசிக்கிறோம். தூய ஆவினால உலகம் எங்கும் பரவி செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, செபிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. சுகமாகு என்ற வார்த்தை அனுப்புவீராக. நோய்கள் நீங்கட்டும் என்று வார்த்தை அனுப்புவீராக. மரண படுக்கையில் இருக்கிறவர்களை தொடுவீராக. இறந்து போனவர்களிடம் கடந்து சென்று ஆண்டவரை பாடையை தொட்டு சுகப்படுத்தி எழுப்பினீரே, இப்பொழுது மரணத்தின் படுக்கையில் இருக்கிறவர்களையும் தொட்டு நீ அவர்களை சுகமாக்குவீராக. நீ தொட்டால் போதும் நாம் சுகமாவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீ தொட்டால் போதும் நாம் சுகமாவோம். இயேசுவே இயேசுவே. மரித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 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 அப்படியே நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துவீர்களா? கரங்களை உயர்த்துவீர்களா? ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? குடும்பத்தில் இருக்கிற குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி கரங்களை உயர்த்தி பிடிங்க. உதவி எங்கிருந்து வரும் என்று சொல்லுகிற பொழுது அங்கிருந்து தானே வரும். கரங்களை உயர்த்தி படுங்க. நாங்கள் இங்கு 2 பேர் சகோதர சகோதரி பிடித்திருக்கிறோம். இப்பொழுது உலகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். உலகத்திலே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அருளாதர் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அருளாதல் பார்த்து கொண்டிருக்கிறார். கோடான கோடி சமணசுகள் புனிதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சகல புனிதர்களும் இந்த வேளையில் எங்கள் நம்மோடு கூட இணைந்து அவர்களும் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகல புனிதர்களோடும் அன்னை மரியாவோடும் நாம் எல்லோரும் இணைந்து அந்த ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒப்பு கிடைக்கிறோமாப்பா. என் கண்ணீரை காண்கிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவரே, எங்கள் மீது மனதிறங்குவீராக. இதோ எங்கள் ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்வீராக. நோய்கள் நீங்கட்டும், வியாதிகள் அகன்று போகட்டும், அற்புதங்கள் அடையாளம் நிகழட்டும். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி ஒரு விடுதலை நேரம் நிகழ்ச்சியாகவே அமையட்டும். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி ஒரு விடுதலை நேர நிகழ்ச்சியாகவே அமையட்டும். எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை நேர நிகழ்ச்சி அமையட்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேளும், எங்கள் ஜெபங்களை கேளும். மனது இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நானே குணமாக்குற ஆண்டவர் என்று சொன்னீரே, முடிமைக்கு வெளிப்படுத்தும். நீ உண்ணுகிற உணவையும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிற நோயினை குணப்பெற்று என்று சொன்னீரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவங்கள் செய்கிற பொழுது மன்னித்து குணப்படுத்துகிறவரே, மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வார் மேலே கச்சடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவரே, உம்முடைய காயங்களால் சுகமாக்குவீராக. 1 பேதுரு 2:24 சொல்லுறது போல இப்படி சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ஆண்டவரே.
ஒப்பு கொடுக்கிற வார்த்தை விடுத்து அவர் குணப்படுத்தினார். இப்பொழுது ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து வார்த்தை புறப்படட்டும் ஆண்டவரே, தெய்வீக காரியங்கள் புறப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். அன்பு அன்னையே, தூய மரியே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற மாதாவே, சகல புனிதர்களே, இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேச நாங்கள் ஜெபித்திருக்கிற எல்லா ஜெபத்தையும் மீண்டுமாக திருக்குமாரனோடு பரிந்து பேசி எங்களுக்காக மன்றாடும். இந்த நாள் விடுதலை நேரம் உண்மையான ஒரு விடுதலை நேரமாகவே அமையட்டும். இந்த தொலைக்காட்சியை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கொடிய கொள்ளை நோய், அந்த வைரஸ் இன்றோடு அழிவதாக, இன்றோடு நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. தூய மரியே பரிந்து பேசும், பரிந்து பேசும். அருள் இருந்த மரியே வாழ்க. எங்களுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவன் நீர், உடைய திருவேற்றின் கனியாக இயேசு ஆசிரிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த அருளும் நம் ஜெபத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் பதில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான சகோதரமே, உண்மையிலே தூய ஆவியானவர் உணர்த்தியபடியினால் தான் இந்த வழிபாட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். தூயானவர் உணர்த்தினார், அதை அவர் செயல்படுத்துவார். இது நாங்கள் விசுவசிக்கிறோம். நீங்களும் விசுவசியுங்கள். நீ விசுவசிப்பனால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? விசுவசியுங்கள், விசுவசிப்போம், மகிமையை காண்போம். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும்.